வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. ஆர்டி அட்மிஷன் எப்படி செய்வது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு வந்துடும். கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூலோட டீட்டெயில்ஸுமே இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஹோம் பேஜ் வந்துடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட் யாரோட குழந்தையோட பேர் என்னவோ அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்னா மேல், ஃபீமேல்னா பெண் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு நீங்கள் மேனுவலாகவும் டைப் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற டேட் ஆஃப் பர்த் அதாவது பர்த் ப்ரூஃபில் இருக்கிறத நீங்கள் இங்கே கொடுத்தீங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆர்டி மூலயமா என்ன கிளாஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கீழே வந்து காமிச்சிருப்பாங்க. எலிஜிபிள் கிளாஸஸ் ஃபார் அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் கொடுத்தீங்க 1/8/2018 இருந்துட்டு 31/7/2019 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா மதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹிந்து, கிறிஸ்டின் அது மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து சமூகம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணி அதாவது சேர்ந்தவருங்களோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்சிஸ், அதுக்கப்புறம் எஸ்சி, அருந்ததியர், ஓசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு கைபேசி நம்பர் கொடுத்துக்கோங்க. கைபேசி நம்பர் மறக்காமல் கொடுத்துருங்க. இது மூலயமா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்கூல் மூலயமா அனுப்பி வைப்பாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ண உடனே லாஸ்ட்டாக நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரியான யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்ததை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே சேம் பாஸ்வேர்டை நீங்கள் இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், அல்லது மதரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், இல்லை பாதுகாவலர் கார்டியனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபாதர் அப்படின்னா ஃபாதர் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் செக்டாரா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்காங்களா, இல்லை ப்ரைவேட்டில் வேலை ஒர்க் பண்ணுறாங்களா, ஹோம் மேக்கரா, அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததான் குடும்பத்தின் மொத்த ஆண்டு குடும்ப வருமானம் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆண்டு குடும்ப வருமானம் இன்கம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி அண்டர் த அப்ளைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறது எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னா இங்கே நீ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்பன், அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் டு பர்சன், டிரான்ஸ்ஜெண்டர், HIV அஃபெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் என்ன விஷயமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் டு பர்சன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நோ அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. தங்களது ஆண்டு குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்குள் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்கம் ப்ரூஃபை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் ஆண்டு வருமானம் நீங்கள் வந்துட்டு 2 லட்சத்துக்கு மேலே அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவடா, அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ,
டிஎன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விதமான டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்துட்டு ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் வந்துட்டு 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்கம் ப்ரூஃபை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு முகவரியை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய பின்கோட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப்பை உங்களுக்கு காமிக்கும். கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேப் வந்துட்டு கரெக்டாக காமிக்கல அட்ரஸ் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மூவ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கெட் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் காமிக்கும். சேவ் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மாணவருடைய புகைப்படம் அதாவது ஸ்டூடெண்ட்டோட புகைப்படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணணும். சைஸ் வித்து அண்ட் ஹைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 100 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறான கேபியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இங்கே சூஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய அடையாள அட்டைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பெற்றோரோட ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து முகவரி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ரேஷன் கார்டு இருக்குன்னா ரேஷன் கார்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போகிறதுனால இங்கே எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுது. இதுவே நான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது இன்கம் எனக்கு 2 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா இங்கே இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக இந்த மாதிரியான ஸ்கூல் செலக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் செலெக்ஷன் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நான் கொடுத்துருக்கிற அட்ரஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பாக்கியலட்சுமி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வேலம்மாள் வித்யாலயா நர்சிங் அண்ட் பிரைமரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்கோ எந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்து இந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக எதை சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4மே வேணும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சேவ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு இங்கே ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்களோ அந்த ஸ்கூலில் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ண அதாவது மெசேஜ் மூலமா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான மெத்தடில் தான் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.